Bonjour, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸ்க்கு படிக்க போகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சில முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் எல்லாமே தெளிவாகும். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஃப்ரான்ஸ்க்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே முதல்ல என்னென்ன செய்யணும் அப்படின்ற அடிப்படை விஷயங்கள் தெரியாமல் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. இங்கே யாராவது டிபெண்ட் பண்ண வேண்டியது, அவங்கள ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி சில ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் அவங்க நிறைய சிரமம் வந்து அவங்க படுறாங்க. அதனால் இந்த வீடியோ அந்த போகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வலிதாசியம். இப்போ வீசா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுது. வலிதாசியம் தி வீசா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீசாவை வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய OFEE அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஃபீஸ் ஃப்ரான்சே இமிக்ரேஷன் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ் போன 3 மாதத்துக்குள்ளே இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களால் ப்ராப்பராக அங்கே ஸ்டே பண்ணி இருக்க முடியும். இது லீகலாக அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது ரொம்ப அவசியமானது. அதனுடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெசேஸ்மோ தி லோஸ்மோ, அதாவது தங்கக்கூடியது, அகாமடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம க்ரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மாணவர்களுக்காக அந்த கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாணவர்கள் விடுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 200 இருந்து 400 யூரோ வரைக்கும் அந்த இடத்துக்கு மாதத்துக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்தது வந்து கொலோகாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அவங்க வந்து ஒரு இடம் எடுத்து தங்கி அங்கே பண்ணக்கூடியது. இது 400லேருந்து 700 யூரோ வரைக்கும் மாதத்துக்கு அது செலவாகும். அடுத்தது வந்து ஸ்டுடியோ ப்ரீவே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டுடியோ ப்ரீவேன்றது தனிப்பட்ட இடம். அது வந்து சின்னதாக இருக்கும் ஸ்டுடியோ, அங்கே தங்கக்கூடியது. இது வந்து 400லேருந்து 900 யூரோ வரைக்கும் கூட அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக வந்து ஃபமிதாக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபேமிலியில் சில பேர் வந்து அவங்க இடம் தருவாங்க, சாப்பாடு உட்பட சேர்த்து அவங்க வந்து கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 400லேருந்து 600 யூரோ அந்த மாதிரி கூட அதில் வரும். இன்னொன்று வந்து ஒபேர்ஸ் டு ஜெனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெம்பரவரி தான். ஒரு நைட்டுக்கு 20 அல்லது 40 யூரோக்குள்ளே அங்கே செலவாகும். அதனுடைய லிங்கை நான் உங்களுக்கு தரேன், அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெமோண்டேட் ஓ லோஜ்மோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து CAF, கேஸ் அலோகேஷன் ஃபமிலியால். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, குறைஞ்ச வருமானத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரான்ஸ் வந்து அவங்களுக்கு நிதி உதவின்ற பேரில் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனுடைய லிங்க்கும் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், கார்ட் விட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த கார்டை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரான்ஸில் வந்து அந்த கார்டு மூலயமா உங்களுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்டது இதெல்லாம் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் வந்து மாணவர்களுக்காகவே சில சலுகை எல்லாமே ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் சம்மந்தப்பட்டது, ஓவர்டியூர் d'compte bancaire அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே கட்டாயமாக ஃப்ரான்ஸ் போனீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அங்கே அக்கௌண்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த CAFன்னு சொல்லக்கூடிய அந்த உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரெண்டல் பே பண்ணக்கூடியதாக இருந்தாலும் சரி, நீங்கள் சேலரி வாங்கக்கூடியதாக இருந்தாலும் எல்லாமே ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே உங்களுடைய அக்கௌண்ட் மூலியமாக தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேங்க் இருக்குது. அதில் சொசைட்டி ஜெனரல் உதாரணத்துக்கு அதில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் யூனிவர்சிட்டி, அதாவது யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன். இது ரொம்ப முக்கியம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஐடி கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டு மூலியமாக தான் நீங்கள் வந்து அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்றது தெரிய வரும். இப்போ ஒரு லைப்ரரியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த அக்சஸ் வந்து கட்டாயமாக வந்து அந்த ஐடி கார்டு மூலியமாக தான் உங்களால் எல்லாமே செயல்படுத்த முடியும். ஸோ அது நீங்கள் போன உடனே உங்களுடைய யூனிவர்சிட்டியில் போய்ட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்டு டு டிரான்ஸ்போர்ட் ஐடிடியோன் இமேஜின் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ட்ராவல் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மாணவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறப்போ அவங்க பஸ்ஸு, மெட்ரோ, அப்புறம் வந்து ஏர், இது வந்து ஒரு ட்ரெயின், இது வந்து ரேசோ எக்ஸ்பிரஸ் ரீஜியோனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் சில சலுகைகள்லாம் இருக்குது. இந்த பாஸ் மூலியமாக அவங்க போகிறதுனால கவர்மெண்ட் வந்து சில சலுகை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் நீங்கள் முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது வருஷத்துக்கு கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில சலுகை கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதனுடைய லிங்க்கும் உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாம் பார்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா பார்ட் டைம் ஜாப். இது ரொம்ப முக்கியம். ஃப்ரான்ஸில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ரொம்ப வந்து அவங்களுடைய செலவுக்காகவே கட்டாயமாக இந்த ஜாப் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது எது மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 20 மணி நேரம் வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற துருவா இருக்குது. அங்கே வந்து ரூல்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயிட்டராக வேலை செய்யலாம், பேபி சீட்டர், டெலிவரி பண்ணுறது, டியூட்டரிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சில ஜாப்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வேண்டிய லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்சு அவசியம் தெரிஞ்சிருக்கணும். சில பேர் நினச்சின்னு இருக்கலாம் நம்மளுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் போதும், அங்கே போயிட்டு சமாளிக்கலாம் அப்படின்னு. அது அந்த அளவுக்கு கை கொடுக்காது. ஃப்ரெஞ்சு பேசினா மட்டும்தான் உங்களால் அங்கே கம்யூனிகேட் பண்ண முடியும், ஒரு இடத்துக்கு போக முடியும், நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். அது ஜாபாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் ஃப்ரெஞ்சுன்றது அடிப்படையாக தெரிஞ்சுக்கக்கூடியது. உங்களுக்கு ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வேணும்னா ஆன்லைன் மூலியமாகவும் நம்ம இன்ஸ்டியூட் மூலியமாக உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்லேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் காண்டாக்டில் நம்பர் கொடுத்துருப்போம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப அவசியமான ஒரு வீடியோ. நிறைய பேர் அங்கே கஷ்டப்படுறாங்க, போகிறவங்க என்ன செய்யணும்னு தெரியாமல். அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் ஃப்ரான்ஸ்க்காக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து போகக்கூடிய மாணவர்களுக்கு எங்கள் இன்ஸ்டியூட் சார்பாக உங்களுக்கு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். மெர்சி. அடுத்த வீடியோ ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.